إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم علمني تأويل القرآن اللهم علمني مواعظ القرآن ونصايحه والقول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد اللهم فقهني في سنة نبيك محمد صلى الله عليه وسلم اللهم اغفر لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ولجميع العلماء المسلمين وملوكهم وسلاطينهم الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم اللهم أقول وبالله التوفيق مستعينا بالله اللهم يسر اللهم يسر கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே சகோதரிகளே, உங்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய இல்லத்தில் ஒரு ஈமானிய அமர்விலே அமர்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அமர்வை எனக்கும் உங்களுக்கும் இறையச்சத்திற்கு காரணமாகவும் நன்மைக்கு காரணமாகவும் அல்லாஹுடைய நெருக்கத்திற்கு காரணமாகவும் மறுமையின் மகத்தான வெற்றிக்கு காரணமாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. நமது பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய நாட்டத்தால் இன்றைய இந்த அமர்வுக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள். அல்லாஹுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள். இது உண்மையிலேயே சகோதரர்களே அல் குர்ஆனிலே சூரா ஆலு இம்ரான், அல் குர்ஆனுடைய வரிசைப்படி 3வது சூரா, 133வது வசனம். சூரா ஆலு இம்ரானுடைய 133வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிறான், وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض وعدت للمتقين. மூமின்களே, நீங்கள் ரொம்ப வேகமாக வாருங்கள், விரைந்து வாருங்கள், சோம்பேறித்தனம் இல்லாமல், அலட்சியம் இல்லாமல், ஆர்வத்தோடு ஆசையோடு வாருங்கள். மனிதன் எதை நோக்கி விரைந்து செல்வான்? எதை நோக்கி அலட்சியமாக சோம்பேறியாக செல்வான்? சொல்லுங்க. எதில் அவனுக்கு ஆர்வம் இருக்கிறதோ, ஆசை இருக்கிறதோ, ஈடுபாடு இருக்கிறதோ அதை நோக்கி மனிதன் சொல்லுங்க விரைவாக ரொம்ப ஸ்பீடா போவான், முந்திக்கிட்டு போவான் எல்லாரையும். எதில் அவனுக்கு விருப்பம் இல்லையோ அதில் அவன்
அலட்சியமாக போனா வலுக்கட்டாயத்து. அல்லாஹு தஆலா சொல்கிறான், என் அடியார்களே, என்னை நேசிப்பவர்களே, நான் யாரை நேசிக்கின்றேனோ அத்தகைய அடியார்களே, சொர்க்கத்துக்காக படைக்கப்பட்ட எனது நேசர்களே, மறுமையின் மகத்தான வெற்றிக்காக வாக்களிக்கப்பட்ட நல்லோரே, நீங்கள் என்னுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வேகமாக வாருங்கள். நீ அல்லாஹுவை நேசிப்பது உண்மை என்றால், நீ மறுமையை நோக்கி பயணிக்கின்றாய் என்பது உண்மை என்றால், உனக்கு மறுமை நம்பிக்கை, நீ மறுமையை நோக்கி பயணிக்கின்றாய், மறுமை இருக்கிறது, மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் நீ உண்மையாளனாக இருந்தால் நீ அலட்சியம் செய்யக்கூடாது, நீ கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். மரணம் எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. மரணம் வரும் பொழுது நீ பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய ஏடுகளில் மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய ஏடுகளில் என்ன இருக்கக்கூடாது? மன்னிக்கப்படாத பாவங்கள் இருக்கக்கூடாது. பாவமே செய்யக்கூடாது, பாவமே செய்யாதீர்கள், பாவமே இல்லாமல் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஊன். ஆதமின் பிள்ளைகள் எல்லாம் தவறு செய்து விடுபவர்கள் தான். ஆனால் தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார்? திருந்தி அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு விடக்கூடியவர்கள். வஹைருல் ஹத்தாஈன தவ்வாபூன். தவறு செய்பவர்களில் சிறந்தவர்கள் யார்? அவர்கள் திருந்த வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை பற்றி அவன் நன்கு அறிந்தவன். நம்முடைய நஃப்ஸை பற்றி அவன் நன்கு அறிந்தவன். நாம் பலவீனமானவர்கள் என்பதையும் அவன் அறிந்தவன். அறிந்தோ அறியாமலோ வேண்டுமென்றோ மறதியாகவோ நம் புறத்திலிருந்து குற்றங்கள் நிகழ்ந்து விடலாம், பாவங்கள் நிகழ்ந்து விடலாம். இறை தூதர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்களே பல தவறுகளிலே வீழ்ந்திருக்கிறார்கள். தவறுகளில் வீழ்வது மனித சுபாவம். ஆனால் அந்த தவறுகளில் நீடிக்க கூடாது, அந்த தவறுகளை தொடரக்கூடாது, அதிலே பிடிவாதமாக இருக்கக்கூடாது, மனம் முரண்டாக அந்த பாவத்தை செய்யக்கூடாது, பாவத்தை கொண்டு பெருமை அடிக்கக்கூடாது. இதே 134வது வசனத்தினுடைய தொடரிலே அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். பாவம் என்று தெரிந்ததற்கு பிறகு, பாவம் செய்துவிட்டோம் என்று அறிந்ததற்கு பிறகு அவர்கள் அந்த பாவத்திலே பிடிவாதம் பிடிக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கு, அல்லாஹ்வின் பக்கம் ஓடுவதற்கு அவர்கள் ஆர்வப்பட்டு கொண்டே, ஆசைப்பட்டு கொண்டே இருப்பார்கள், பயந்து கொண்டே இருப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அழைக்கின்றான். யாரை அழைக்கின்றான்? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். நீங்கள் விரைந்து வேகமாக வாருங்கள். எதற்காக? இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய பாவ மன்னிப்பின் பக்கம். அல்லாஹ்வின் அடியார்களே, உண்மையிலேயே நாம் எல்லாம் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஈமானை, யக்கீனை இன்னும் புரிய வேண்டியது இருக்கிறது. நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய அறிவுகள்
நம்முடைய புரியுதல் இன்னும் மேம்பட வேண்டியது இருக்கிறது. நாம் இந்த அற்ப உலக ஆசைகளிலேயே உழன்று கொண்டிருக்கிறோம். அற்ப உலக ஆசைகளில், தேவைகளிலே உழன்று கொண்டிருக்கிறோம். எந்த அளவு துன்யாவை புரிந்திருக்கிறோமோ அந்த அளவு ஆகிரத்தை புரிந்திருக்கிறோமா? ஆகிரத்துன்னு ஒன்று இருக்கு என்று கொஞ்சம் நம்பி இருக்கிறோம். எப்படி இருக்கு? கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஆனால் துன்யாவை புரிந்த அளவு ஆகிரத்தை புரிந்திருக்கிறோமா? துன்யாவை கற்றுக்கொண்ட அளவு ஆகிரத்தை பற்றி, மார்க்கத்தை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். துன்யாவை எத்தனை வருஷம் கத்துக்கிறோம்? துன்யாவை எத்தனை வருஷம் கத்துக்கிறோம் சொல்லுங்க? 3 வயசு 4 வயசுல கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டதிலிருந்து 20 வயசு வரைக்கும் எதை கத்துக்கிறோம்? எதை கற்றுக்கொள்கிறோம் சொல்லுங்க? எதமா கத்துக்கிறோம்? துன்யாவை தான் கத்துக்கிறோம். மார்க்கத்தை எப்பயாவது வெள்ளிக்கிழமை ஜும்மா குத்துபாக்கு வந்தா கூட தூங்கிக்கிட்டே, பாதி காதுல பாதி தலைக்கு மேல. இப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்கிறது, பொதுவான மக்களுடைய நிலைமை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். மூமின்களே, உங்களது ரப்புடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள். இந்த மன்னிப்பு என்பது சாதாரணமானதல்ல. இந்த மன்னிப்பு இல்லை என்றால் ஒரு இறை தூதருடைய நிலையே மறுமையிலே சிரமத்திற்குள்ளாகிவிடும். இந்த மன்னிப்பு இல்லை என்றால் ஒரு இறை தூதரே தப்பிக்க முடியாது. அல்லாஹு தஆலா தனது அடியார்களை மன்னிக்காமல் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. மன்னிக்கப்பட்டதற்கு பிறகுதான் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியும். அவர்கள் சிராத் பாலத்தை வெற்றியோடு கடக்க முடியும். ஹவுதுல் கௌசருடைய நீர் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய அமல்கள் எழுதப்பட்ட ஏடுகள் அவர்களுக்கு வலது கரத்திலே கிடைக்கும். இதெல்லாம் எப்போது கிடைக்கும்? இதெல்லாம் எப்போது நடக்கும்? மன்னிக்கப்பட்டால் மட்டுமே. மன்னிப்பு என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு தனியா அதற்கென்று அமர்ந்து குறைந்தது 70 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்றால், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கப் பெறுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு விஷயமாக இருக்கும் நினைத்து பாருங்கள். தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரை, சலாம் கொடுத்து முடித்ததற்கு பிறகும் அவர்களுடைய நாவில் மிக அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய துஆ, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயா, யா அல்லாஹ் உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்கிறேன். சுஜூதுக்கு இடையிலே உட்கார்ந்தால், சுஜூதிலே சென்றால், தக்பீர் கட்டினால், தொழுகையிலே சொர்க்க நரகத்துடைய வசனங்கள் வந்தால், இப்படி எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் மக்ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயா. தங்களது தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்வதற்காக அமர்ந்து விட்டால் சில நிமிடங்களில் 100 முறை அந்த சபை முடிவதற்குள் ரப்பி ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று சொல்லிவிடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை என்பது ரொம்ப சுருக்கமான சபையாக இருக்கும். நீண்ட நேர பெரிய பயான்களாக இருக்காது. அந்த சுருக்கமான நேரத்தில் ஒரு அமர்வில் குறைந்தது எத்தனை முறை ஓதுவார்கள்? எத்தனை முறை? 100 முறை யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. ஒரு விஷயத்தை சொல்வார்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேடுவார்கள். சகோதரர்களை நினைத்து பாருங்கள், நாம் எந்த அளவு தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடுவதின் பக்கம். அதுவும் இந்த மன்னிப்பை தேடுவது என்பது எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான்.
வசாரிஉ, நீங்கள் விரைந்து வாருங்கள், வேகமாக வாருங்கள். ஏனென்றால் உங்களுடைய நாளைய தினத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வீர்களா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது. யோசித்து பாருங்கள். நாம் எத்தனை நம்முடைய உறவுகளை, எத்தனை நண்பர்களை நாம் இழந்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள். சென்ற ஆண்டுகளிலே இருந்தவர்கள் இந்த ஆண்டு நம்மோடு இருக்கவில்லை. சென்ற மாதத்தில் இருந்தவர்கள் இப்போது இல்லை. இந்த உலகத்தில் நாளைய தினம் என்பது நம்முடைய கையில் இல்லை. தூங்கியவர் எழுந்திருப்பது அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. எழுந்தவர் மீண்டும் தூக்கத்திற்கு செல்வாரா அல்லது நிரந்தர படுக்கைக்கு செல்வாரா அவருடைய கையில் இல்லை. மருத்துவருக்கு, நோயாளிக்கு மருத்துவம் பார்க்கிற மருத்துவருக்கு அங்கே உறுதி கிடையாது. சகோதரர்களே, ஆகவே தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மூமின்களே அலட்சியமாக இருந்து விடாதீர்கள், அலட்சியமாக இருந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் எதில வேண்டுமானாலும் மனிதன் அலட்சியம் செய்யலாம், தன்னுடைய உண்பது, குடிப்பது, உறங்குவதிலே. ஆனால் எதில் அலட்சியம் செய்ய முடியாது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அலட்சியம் செய்ய முடியாது. மறுமைக்கான தயாரிப்பிலே அலட்சியம் செய்ய முடியாது. இந்த துன்யால ஒருத்தர் அலட்சியம் செய்யறான். ஒரு நோயாளி மருந்து சாப்பிடணும், அலட்சியமா இருக்கிறான். என்னாகும்? என்னாகும்? நோய் கொஞ்சம் கூடும். சரி, நோய் கூடினால் என்னாகும்? மௌத். எப்படியோ ஒரு நாளைக்கு மௌத்தா போறாரு. அதான் இந்த துன்யால எல்லா பிரச்சனைகளும் மௌத்தோடு முடியக்கூடியது. ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், நல்ல கவனிங்க, அல்லாஹ்வுடைய தீனிலே தனக்கு பிரச்சனை செய்து கொண்டால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய சட்ட வரம்பிலே அவன் தனக்கு பிரச்சனை செய்து கொண்டால், அதனுடைய ஆபத்து அவனுக்கு மரணத்திலிருந்து தான் ஆரம்பமாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவனுடைய கபரிலிருந்து ஆரம்பமாகுமே, ஆனால் அது முடிவில்லாத வாழ்க்கை அவனை மிகப்பெரிய கைசேதத்திற்கு ஆளாக்கிவிடும். ஆகவேதான் அல்லாஹு தஆலா, மூமின்களே எதிர்பார்த்திருக்காதீர்கள். ரொம்ப பேர் அப்படிதான், தௌபா செய்யணும், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளன்னைக்கு செஞ்சுக்கலாம், அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் பாவத்தை செஞ்சுக்கலாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். தங்களுக்கு தாங்களே தௌபா செய்வதை, பாவ மன்னிப்பு தேடுவதை தள்ளி போடுவார்கள். நப்சு அவர்களுக்கு சொல்லும், அல்லாஹ் மன்னிப்பான், இதெல்லாம் வயசு தானே, இந்த வயசுல என்ன இருக்கு, இன்னும் நீ கொஞ்ச நாள் வாழ்வ, அப்போ ஏன் இவ்வளோ அவசரப்படுற, இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கிறத அனுபவிச்சுக்க, செய்யறதை செஞ்சுக்கன்னு சொல்லி. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. மரணம் வருவது அது சொல்லிவிட்டு வராது, திடீரென வரும். மரண தூதர் மலக்குல் மௌத் உயிரை பறித்து கொண்டு சென்று விடுவார். அவகாசம் கொடுப்பாரா? டைம் கொடுப்பாரா? எங்க யாருக்கு டைம் கொடுத்திருக்கிறார்? அவருக்கு தாயின் மடியில் இருக்கின்ற குழந்தைக்கு நேரம் கொடுத்தது கிடையாது. பாலூட்டுகின்ற தாய் தனது குழந்தைக்கு பாலூட்டி முடித்துக் கொள்ளட்டுமே என்று நேரம் கொடுக்க மாட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். அதனால அல்லாஹு தஆலா மூமினை அழைக்கிறான், மூமினே நீ அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடுவதிலே நீ சோம்பேறியாக, அலட்சியமாக, நீ சாதாரணமாக கவனமற்றவனாக இருந்து விடாதே. வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உனது ரப்புடைய மன்னிப்பை பெறுவதற்கு நீ விரைந்து ஓடோடி வா, வேகமாக வா, ஆசையோடு வா, ஆர்வத்தோடு வா. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், மூமினே அடுத்து உனக்காக வானங்கள் பூமியுடைய விசாலம் அளவுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வா. முதலில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மன்னிப்பு. இரண்டாவது சொர்க்கம் சொல்லிவிட்டு, அந்த சொர்க்கம் இறையச்சம் உள்ளவர்களுக்காக
ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயம் 57வது அத்தியாயத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். கவனிங்க, 57வது அத்தியாயத்தினுடைய 21வது வசனத்தில் இதே மாதிரி வசனம். ஆனா வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா. அங்கே என்ன சொல்கிறான்? சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த் உஇத்தத் லில்லதீன ஆமனூ பில்லாஹி வ ருசுலிஹி ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மூமின்களே, சாபிகு, நீங்கள் போட்டி போடுங்கள். நம்முடைய மண்டையை அல்லாஹ் தஆலா கழுவுறான், நம்முடைய சிந்தனையை அல்லாஹ் கழுவுறான், நம்முடைய அறிவை அல்லாஹ் சுத்தப்படுத்துறான், நம்முடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் தெளிவை தருகிறான். ரெண்டு வசனத்தையும் சேர்த்து பாருங்க. சூரா ஆல் இம்ரானுடைய 133வது வசனத்தில் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? வஸாரிஉ, சுரஅ, சுரஅன ஸ்பீட். இங்க 57வது அத்தியாயம் அல் ஹதீதுல 21ல அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? வஸாபிகு. வஸாபிகு என்று சொன்னா சபகத், எல்லாத்துக்கும் முன்னாடி நீ வா, போட்டி போடு, முந்தி வரணும்னு சொல்லு. எல்லாத்துக்கும் முன்னாடி போட்டி போட்டு முந்தப்பார். அல்லாஹு தஆலா நம்முடைய அறிவுக்கு விளக்கத்தை தருகிறான். மூமினே, நீ போட்டி போடுவதற்கு, நீ முந்துவதற்கு, நீ வேகமாக வருவதற்கு முதல் தகுதி உடையது எது? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. இதுதான். இந்த உலகத்தில் நீ கோடீஸ்வரனாக ஆக வேண்டும் என்பதோ, பெரிய படித்த பட்டதாரியாக இருக்க வேண்டும் என்பதோ, அல்லது இந்த உலகத்தில் பெரிய ஆட்சி அதிகாரம் படைத்தவனாக இருக்க வேண்டும் என்பதோ, அதெல்லாம் தூக்கி முதல்ல தூரத்தில் வை. முதல்ல இதுதான். இதுக்கு அடுத்துதான் அது. ஒரு அரசன் ஆனால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை, என்ன ஆகும்? ஒரு அரசன் ஆனா அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கல, பாவ மன்னிப்புடைய பாதையில செல்லல, என்ன ஆகும்? நாளைக்கு மறுமையில நிரந்தர நரகம். ஒரு சாதாரணமான ஏழை ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய மன்னிப்புடைய பாதையிலே சென்று விட்டான். ரெண்டு பேருக்கும் மரணம் இருக்கு, ரெண்டு பேருக்கும் மரணம் இருக்கு. மறுமையில இவர் பிழைத்துக் கொள்வார், அவர் நாசமாகி விடுவார். மறுமையில் இவர் பிழைத்துக் கொள்வார், அவர் நாசமாகி விடுவார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த பாவ மன்னிப்பு என்பது அவ்வளவு மிக மகத்தான ஒன்று. அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய பாவங்களுக்காக இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பது, அல்லாஹு தஆலாவிடத்திலே மக்ஃபிரத், பாவ மன்னிப்பை அடைவது, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வுல இந்த இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது, நம்முடைய செய்த பாவங்களுக்காக நாம் அறிந்து செய்திருந்தாலும், அறியாமல் செய்திருந்தாலும், மறந்து செய்திருந்தாலும், வேண்டுமென்றே செய்திருந்தாலும், தனிமையில் செய்திருந்தாலும், அது சிறிய பாவமாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும், எல்லா பாவங்களுக்காக தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். இந்த பாவ மன்னிப்பு தேடுறது இருக்குது, இது அல்லாஹ்வுடைய நேரடி கட்டளை. பாவ மன்னிப்பு தேடுவது என்பது அல்லாஹு தஆலாவுடைய நேரடி கட்டளை. அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய பல வசனங்களிலே சொல்கிறான், வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். மூமின்களே, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னிப்பவன், மிகப்பெரிய கருணையாளன். எப்படி நமக்கு தொழுகை ஒரு கடமையோ, அதுபோன்று எப்படி நமக்கு நோன்பு ஒரு கடமையோ, அந்த மாதிரி ஒரு ஈமான் சார்ந்த கடமைகளிலே ஒன்று
ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடியவனாக இருப்பது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியல? நம்ம இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்வது, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்பது, இது அல்லாஹ்வுடைய நேரடி கட்டளை. ஒரு அடியான் பாவ மன்னிப்பு தேடியவனாகவே இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், யார் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா ரொம்ப புகழ்கிறான். அல்லாஹு தஆலாவுக்கு ரொம்ப விருப்பமானவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். அடியான் பாவம் செய்துறான், செஞ்ச பாவத்துக்கு தான் மன்னிப்பு கேட்கிறான், செய்த பாவத்துக்கு தான் அல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறான். அந்த மன்னிப்பை அவன் நமக்கு பிச்சையா போட்டுட்டாலே பெருசு இல்லையா? சொல்லுங்க. அப்படி இருந்தும் அந்த ரப்பு மன்னிப்பையும் போட்டு, எப்படி மக்ஃபிரத்தையும் போட்டு முஹப்பத்தையும் கொடுக்கிறான். அல்லாஹு அக்பர். புரியுதா இல்லையா? ஒரு அடியான் பாவம் செஞ்சிடறான், சிறிய பாவமோ பெரிய பாவமோ, ஒரு தடவையோ 2 தடவையோ பாவத்தை செஞ்சிடறான். செய்ததற்கு பிறகு இப்ப அவன் கண்டிப்பா பாவ மன்னிப்பு கேட்கணும். பாவம் செஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்துல தனது பாவத்துக்காக வருந்தி, யா அல்லாஹ் நான் செய்து விட்டேன் என்று அதற்காக அவன் கவலைப்பட்டு அந்த பாவத்தை விட்டு விலகி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கணும். இப்படிப்பட்ட நிலையில அவனுக்கு அல்லாஹ் மன்னித்து விட்டேன் என்று மன்னிப்பு கொடுக்கிறதே பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க. ஆனா ரப்புல் ஆலமீன் அந்த மக்ஃபிரத்து மன்னிப்பு மட்டும் கொடுக்கிறது இல்லை, சேர்த்து எதையும் கொடுக்கிறான்? சொல்லுங்க சொல்லுங்க. எதை கொடுக்கிறான்? அவனுடைய மஹப்பத், அவனுடைய அன்பையும் சேர்த்து கொடுக்கிறான். அல்லாஹ் அக்பர். சில நேரங்களில் எப்படின்னு சொன்னா, பாவம் செய்வதற்கு முன்பு இருந்த அடியானுடைய இறை நெருக்கத்தை விட பாவம் செய்துவிட்டு மனமுருகி தௌபா இஸ்திக்ஃபார் செய்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கம் அதிகமாக இருக்கும். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டதோ, அல்லாஹ் ரொம்ப அவங்க மேல பிரியப்பட்டான். எதற்கு பிறகு? அவங்க தௌபா கேட்டதற்கு. ثم اجتباه ربه فتاب عليه وهدى. பிறகு அல்லாஹு தஆலா ஆதமை மன்னித்தான், அவரை தேர்ந்தெடுத்தான், அவருக்கு நேர்வழி கொடுத்தான் அல்லாஹு தஆலா. நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதனால இந்த பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கிறதே, இது ரொம்ப ஒரு அல்லாஹ்வுக்கு முஹப்பத், அல்லாஹ்வுடைய அன்பை தேடி தரக்கூடிய ஒரு முக்கியமான அமல். அல்லாஹு தஆலா தனது வேதம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். எனக்கு பிடித்தமான நல்லடியார்கள் யார் என்று அல்லாஹு தஆலா ஒரு லிஸ்ட் சொல்றான். அல்லாஹ்வுக்கு பிரியமான நல்லடியார்கள் யார் என்று. அதுல ஒரு கூட்டம் யார்? சஹர் நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடி கொண்டிருப்பவர்கள். அதே போல வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், எனக்கு பிரியமான அந்த அடியார்கள், என் மீது பிரியம் கொண்டவர்கள், நான் யார் மீது பிரியம் கொண்டேனோ அந்த நல்லடியார்கள் சஹர் நேரங்களிலே பாவ மன்னிப்பு தேடுவதிலே ஈடுபட்டு இருப்பார்கள். ஃபஜ்ருக்கு முன்னாடியே எழுந்து அந்த அதிகாலை ஃபஜ்ருக்கு முந்திய நேரத்திலே இஸ்திக்ஃபார் அல்லாஹ்விடத்திலே பேசிக் கொண்டிருப்பார்கள். தங்களது பாவங்களை சொல்லி அந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக ஒரு அறிவிப்பு வருகிறது, உமிர்னா அன் நஸ்தக்ஃபிர பிஸ்ஸஹ்ரி 70 இஸ்திக்ஃபாரத்தன். குறைந்தது ஃபஜ்ருக்கு முன்னாடி அந்த அதிகாலை சஹருடைய நேரத்திலே 70 முறை நாங்கள் இஸ்திக்ஃபார் ஓத வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிடப்பட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடமிருந்து இப்படி ஒரு வழிகாட்டுதல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். புரியுதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவ மன்னிப்பு தேடுவதை தக்வா உள்ளவர்களுடைய குணமாக சொல்கிறான். எல்லாருக்கும் ஆசையா இருக்கா இல்லையா? தக்வா உள்ள முத்தக்கீனாக ஆக வேண்டும் என்று.
நம்ம குர்ஆன்ல ஒரு லிஸ்ட் வச்சுக்கணும். அல்லாஹு தஆலா போற்றக்கூடிய நல்லடியார்கள், அவங்களுக்கு என்னென்ன பெயர்கள் அல்லாஹ் சொல்றான் கவனிங்க. புரியுதா இல்லையா? அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய பெயர்கள், தன்னுடைய மூமினான அடியார்களே சில நேரத்தில் முத்தகீன்னு சொல்லுவான், சில நேரத்தில் முஹ்சினின்னு சொல்லுவான், சில நேரத்தில் அல்லாஹு தஆலா முத்தசத்திகீன்னு சொல்லுவான், சில நேரத்தில் சாதிகீன் என்று சொல்லுவான். இப்படி நிறைய பெயர்களை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை போற்றி புகழ்வான். அப்படி புகழக்கூடிய பெயர்கள் ஒரு பேர் தான் என்ன? முத்தகீன். சொல்லுங்க, முத்தகீன், தக்வா உள்ளவர்கள். ஏன் பேச மாட்டீங்களா? எதுக்கு கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் என்னோட கவனிச்சுக்கிட்டு கூடவே வரீங்களா? அதுக்காண்டி தான். நான் ஒரு பக்கம் போவேன், அப்புறம் நீங்கள் ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இப்போ நம்ம ஓதுனோம் பாருங்க, சூரா ஆல் இம்ரானுடைய 133வது வசனம். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் பாருங்க, அந்த தக்வா உள்ளவர்கள் முத்தகீன் என்று அல்லாஹ்வால் புகழப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய ஒரு குணம் என்னவென்று சொன்னால் நிறைய குணம் சொல்கிறான். ஒன்று, அவங்க வறுமையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் செல்வத்தில் இருந்தாலும் தர்மம் செய்வாங்க. செல்வத்தில் இருந்தாதானு கிடையாது, வறுமையிலேயும் தர்மம் செய்வார்கள். அல்லாஹ் அக்பர். அதே போல கோபத்தை மென்று விழுங்குவார்கள், மக்கள் தவறுகளை மன்னிப்பார்கள். இத்தகைய நல்லவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். இங்கே வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினின், இங்கே அல்லாஹ் என்ன பேர் வைக்கிறான்? முஹ்சின்கிற பேர் வைக்கிறான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் நமக்கு அல்லாஹ் ஒவ்வொரு பேர்லையும் கொஞ்சம் கிடைச்சிட்டா போதும். ஒவ்வொரு பேர்ல இருந்தும் முத்தகீன்கிற பேர்ல கொஞ்சம், முஹ்சின்கிற பேர்ல கொஞ்சம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا انفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. அந்த முத்தகீன் இறையச்சம் உள்ளவர்கள் யார்? அவர்கள் தவறு செய்து விட்டால், ஒரு கெட்ட செயலை செய்து விட்டால், தங்களுக்கு தாங்களே ஒரு அநீதி இழைத்துக் கொண்டால், ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அல்லாஹ்வுடைய நினைப்பு அவர்களுக்கு வந்துவிடும். அல்லாஹ்வை நினைத்து விடுவார்கள், பயந்து விடுவார்கள். உடனே தங்களது தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பாவங்களை என்னை தவிர அவர்களுக்கு மன்னிப்பவர் யார் இருக்கிறார்? வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ் வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்த அல்லாஹ்வுடைய தக்வா உள்ளவர்கள் தங்களது பாவங்களை அறிந்த நிலையில் தொடர்ந்து செய்ய மாட்டார்கள், விட்டு விலகிடுவாங்க. அவ்வளவுதான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவ மன்னிப்பு தேடுவதை யாருடைய குணமாக சொல்கிறான்? முத்தகீன், முஃமின்களிலேயே டாப். புரியுதா? தக்வா உள்ளவர்களுடைய குணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு தேடுவதனுடைய சிறப்பாக உயர்வாக என்ன சொல்கிறான்? இந்த பாருங்க, நம்முடைய மார்க்கத்தில், நம்முடைய தீன்ல, நம்முடைய ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அவன் மன்னிக்க மாட்டான் என்று ஒரு குற்றமே கிடையாதுங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு தகுதி இல்லாதவன் என்று யாருமே கிடையாது, சொல்லவே கூடாது. ஒன்னெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லி யாரையும் பார்த்து நம்ம சொல்றதுக்கு தகுதி இருக்கா? முடியாது. எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அடியான் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு விட்டான். அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ், என்னை படைத்த ரப்பே, என்னை மன்னித்து விடு என்று அடியான் கேட்டு விடுவானே, ஆனால் கண்டிப்பா அல்லாஹு தஆலா அந்த அடியானை மன்னித்து விடுகின்றான். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், وَمَن يَعْمَلْ سُوءًا أَوْ يَظْلِمْ نَفْسَهُ ثُمَّ يَسْتَغْفِرِ اللَّهَ يَجِدِ اللَّهَ غَفُورًا رَحِيمًا. நம்முடைய ரப்பு மேல நமக்கு பாசம் வரணும், முஹப்பத் வரணும். இந்த மாதிரி வசனங்களை எல்லாம் நம்ம ஓதும்போது சிந்திச்சு ஓதணும், புரிஞ்சு ஓதணும். அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் ஒரு கெட்ட காரியத்தை செய்து விடுவாரோ, யார் ஒரு தவறை செய்து விடுவாரோ, யார் ஒரு பாவத்தை செய்து விடுவாரோ, பிறகு தனது ரப்பாகிய அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடுவாரோ, சும்ம யஸ்தக்ஃபிரில்லாஹ், தப்பு செஞ்சிடறாரு, என்ன செய்கிறார்? அவர் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுகிறார். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கண்டிப்பாக அவருடைய பாவங்களை மன்னிப்பவனாகவும் அவர் மீது கருணை புரிபவனாகவும் அல்லாஹ்வை அவர் காண்பார். டெஃபினெட்லி, கண்டிப்பா
அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவான். பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, கருணையும் அவர்கள் மீது புரியப்படும். ஒரு ஹதீஸ் குதுசி இருக்கு சஹீஹ் முஸ்லிம்ல, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரொம்ப லென்த்தியான லாங் ஹதீஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றார்கள், யா இபாதி இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார் وأنا أغفر الذنوب جميعا فاستغفروني أغفر لكم. என் அடியார்களே, நீங்கள் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள், இரவிலும் பாவம் செய்கிறீர்கள், நானோ பாவங்களை மன்னிப்பவன், என்னிடத்திலே மன்னிப்பு தேடுங்கள், நான் உங்களை மன்னிக்கின்றேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா நம்மிடத்துல பேசுகிறான், என் அடியார்களே, நீங்கள் பகலிலும் பாவம் செய்கிறீர்கள், இரவிலும் பாவம் செய்கிறீர்கள், நானோ பாவங்களை மன்னிப்பவன், என்னிடத்திலே மன்னிப்பு தேடுங்கள், நான் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றேன். ஆக இந்த இஸ்திக்ஃபார் செய்வதிருக்கிறது, அல்லாஹு தஆலாவிடத்திலே நமக்கு கண்டிப்பாக நமது பாவங்களுக்கான பாவ மன்னிப்பை தேடி தந்துவிடும். அதோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் தேடித்தரும். அடுத்து ஐந்தாவதாக, இஸ்திக்ஃபார் செய்யறதுனால நம்முடைய பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படுறது இல்லைங்க. நல்லா கவனிங்க, இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எந்த துன்யாவை ஹவா நஃப்ஸோட தேடுறோமா இல்லையா? சும்மாவா தேடுறோம் துன்யாவை? சொல்லுங்க பார்க்கலாம். துன்யாவை சும்மாவா தேடுறோம்? நான் என்னை பற்றி சொல்கிறேன், உங்களை மாதிரி அவுலியாக்களை பற்றி சொல்லலை. எப்படி தேடுறோம் துன்யாவை? எப்படி தேடுறோம்? துன்யாவை தேடுற மாதிரி தீனை தேடி இருந்தா, இபாதத்துக்கு வந்திருந்தா, நம்மெல்லாம் ஒரு பெரிய பெரிய அவுலியாவா இருப்போம். சஹாபா ரேஞ்சில் போயிருப்போம். நம்மெல்லாம் எப்படி ஒரு சஹாபி ரேஞ்சுக்கு நம்ம போயிருப்போம். சுப்ஹானல்லாஹ். துன்யாவில் சுறுசுறுப்பானவர்களாக, தீனிலே சோம்பேறியானவர்களாக, துன்யாவில் எவ்வளவு கிடைத்தாலும் திருப்தியற்றவர்களாக, துன்யால தீனிலே மிக அற்பமானதை கொண்டு பெருமை அடிப்பவர்களாக, இப்படித்தான் நம்ம நிலைமை இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். விஷயத்துக்கு வாங்க. இப்ப இந்த துன்யா இருக்குதே, இந்த துன்யாவுடைய பிரச்சனையுடைய தீர்வையும் அல்லாஹு தஆலா நமக்கு பாவ மன்னிப்புல வச்சிருக்கிறாங்க, இஸ்திக்ஃபார்ல வச்சிருக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் எனக்கு காசை கொடு, பணத்தை கொடு, லொட்டை கொடு, லொஸ்கை கொடு, குப்பையை கொடு, எதையுமே நீங்க கேட்க வேணாம். எதையுமே நீங்க சொல்லுங்க பயப்படாம. அல்லாஹ் கொடுக்காமலாம் போயிட மாட்டான். ஏன் பயப்படுறீங்க? என்ன புரியுதா பை? தைரியமா சொல்லுங்க. நீங்க வெறும் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு இதை மட்டும் கேட்டுக்கிட்டே இருங்க. பரக்கத்தை அல்லாஹு தஆலா உங்க வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான். எப்படி? புரியுதா இல்லையா? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? யா அல்லாஹ் காசை கொடு, பணத்தை கொடு, காசை கொடு, பணத்தை கொடு, காசை கொடு, பணத்தை கொடு, காசை கொடு, பணத்தை கொடு, பங்களாவை கொடு, வீட்டை கொடு, சொத்தை கொடு, சொத்து, இப்படியே கேட்டாதான் துன்யா கிடைக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மூமினே, நீ என்கிட்ட இஸ்திக்ஃபார் மட்டும் கேளுடா, எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன்டாங்கிறான். எப்படி? நீ என்னிடத்துல ஓ பாவம் உன்னை நினை, நீ முதல் செஞ்ச தப்ப நினை, இந்த தப்போட நீ மௌத்தா போயிட்டா உன் கபருல என்ன ஆகுங்கிறத நினைச்சு பயப்படு. இந்த தப்போட நீ நாளை மறுமையில எழுப்பப்பட்டால் பாவிகளோடு சேர்க்கப்படுவாயே, இடது பக்க கூட்டத்தார்களில் அஸ்ஹாபு ஷிமாலிலே சென்று விடுவாயே, நரகத்தின் பக்கம் ஓட்டப்பட்டு விடுவாயே, அதை நினைச்சு பயப்படு. உனக்கு அதை நினைச்சு பயந்து நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் உனக்கு மறுமையும் தர்ற, துன்யாவையும் வாரி வழங்குறேங்கிறான். எப்பேற்பட்ட ரப்பு பாருங்க நம்ம ரப்பு. சுப்ஹானல்லாஹ். ஆயத்து பாருங்க. இந்த ஆயத்தை நான் ஓதுறேன், இந்த ஆயத்தை ஓதுறேன், அதுக்கப்புறமா ஒரு பெரிய இமாமுடைய சம்பவத்தையும் சொல்றேன். சூரா நூஹ்ல அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாயிலாக தனது அடியார்களிடத்தில் பேசுறான். فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا
ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا ما لكم لا ترجون لله وقارا وقد خلقكم أطوارا. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனது மக்களை பார்த்து, யார் உலகம்தான் வாழ்க்கை என்று உலக மோகத்திலே மூழ்கி கொண்டிருந்தார்களோ அந்த மக்களை பார்த்து பேசினார்கள். மக்களே, நீங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே உங்களது பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். அவன் பாவங்களை மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய மன்னிப்பாளனாக இருக்கிறான். அந்த ரப்பு என்ன செய்வான்? நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால், நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் வானத்திலிருந்து உங்களது தேவைக்கு ஏற்ப மழையை தாரை தாரையாக அப்படியே உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொழிந்து கொண்டே இருப்பான். மழை பெஞ்சா பஞ்சம் இருக்குமா? எல்லா செழிப்புக்கும் அடிப்படை என்ன சொல்லுங்க? மழை. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அது மட்டுமா, வயும்திதுக்கும் பிஅம்வால், உங்களுக்கு அல்லாஹ் துட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பான். வயும்திதுக்கும் பிஅம்வால், செல்வத்தை கொண்டு அவன் உங்களுக்கு உதவி செய்வான். இரண்டாவது, வயஜஅல் லகும் ஜன்னாத், உங்களுக்கு தோட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பான். வயும்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன், உங்களுக்கு காசையும் கொடுப்பான், புள்ளையும் கொடுப்பான். உங்களுக்கு காசையும் கொடுப்பான், புள்ளையும் கொடுப்பான். என்கிட்ட சில பேர் வருவாங்க, இமாம் சாப் கல்யாணம் ஆயிடுச்சு, சரிங்க அல்ஹம்துலில்லாஹ், புள்ளை இல்லை, 1 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, 3 வருஷமாச்சு, 4 வருஷமாச்சு, நான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. முதல்ல இஸ்திக்ஃபார் ட்ரீட்மெண்ட் பண்ணனியா? முதல்ல என்ன ட்ரீட்மெண்ட்டு சொல்லுங்க? இஸ்திக்ஃபார் ட்ரீட்மெண்ட் பண்ணனியா? நமக்கு வந்துங்க யக்கீன் கிடையாது. நமக்கு என்ன கிடையாது சொல்லுங்க? யக்கீன். டாக்டரு காலையில் 4 மணிக்கு செக்கப்புக்கு வரணும்னா போய் நிற்கிறானா இல்லையா அந்த மனுஷன்? டேய் மவனை 10 மணிக்கு வரணும், நைட்டு 9 மணிலேருந்து வந்து சேர்ற 10 மணி வரைக்கும் மவனை எதுவுமே நீ சாப்பிடக்கூடாது கேட்குறானா இல்லையா சொல்லுங்க? 10,000 ரூபா ஃபீஸ் கட்டணும் ஸ்கேன் பண்ணுறதுக்கு, கட்டுறானா இல்லையா? நான் கேட்குறதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அங்கே போய் ஸ்கேன் சென்டரில் போய் கியூவில் நிற்கிறானா இல்லையா? பசி பட்டினியாக காத்திருக்கானா இல்லையா? மவனை ரிசல்ட் வர வரைக்கும் நீ எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்கேனிங்கில் ஏதாவது பிரச்சனைனா திரும்ப நாங்கள் என்ன செய்வோம்? திரும்ப ஸ்கேன் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் தயார். அட முட்டாப்பேல ரப்பு சொல்கிறான், கொஞ்சம் சதக்கா பண்ணிடாங்கிறான். 10,000 ரூபா 20,000 ரூபா ஸ்கேனுக்கு கொடுப்பானா, 1000 ரூபா சதக்கா கொடுக்க மாட்டானா? காலையில் 3 மணி 4 மணி 5 மணி 6 மணி 7 மணி 8 மணி 10 மணின்னு சொல்லி டைம் பார்க்காம ஆஸ்பத்திரிக்கு ஓடுவான். அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுதில் எந்திரிச்சு இஸ்திக்ஃபார் செய்ய மாட்டான். எப்படிங்க நம்மெல்லாம் மூமின்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதியா சொல்லுங்க? அப்துல்லா ஆமினான்னு பேர் வச்சுக்கிறதுக்கு நமக்குலாம் தகுதி இருக்கா? அல்லாஹ் சொல்றான், நீ இஸ்திக்ஃபார் கேளு, உனக்கு குழந்தையும் கொடுப்பேங்கிறான். அல்லாஹ், நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க, யாரும் வேணான்னு சொல்ல. யாரும் சொன்னாங்களா இஸ்லாத்தில் அப்படி இருக்கா? மருத்துவம் பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு. டே, மருத்துவத்தை நம்புறதுக்கு முன்னாடி மருத்துவத்தை படைத்த அல்லாஹ்வை நம்புற. புரிஞ்சுச்சா இல்லையா? மருத்துவம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான், மருத்துவம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மருத்துவத்தை நீ நம்பாத, மருத்துவத்தை படைத்த அல்லாஹ்வை நம்பு. அந்த மருந்தை உருவாக்கிய ரப்பை நம்பு. அந்த ரப்புட்ட கேட்டுட்டு மருந்து சாப்பிடு. அந்த ரப்புட்ட கேட்டுட்டு மருந்து சாப்பிடு. ரப்புட்ட இஸ்திக்ஃபார் செய்ய மாட்டானா? அது எப்படி இஸ்திக்ஃபார் செஞ்சா குழந்தை பிறந்துருமா? லூசு பையல. அல்லாஹ் சொல்றான். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். செஞ்சு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். என்னிடத்துல யாரெல்லாம் கேட்குறாங்களோ, ஏன்னா எனக்கு ஒரு இமாம் சொன்னார், அந்த இமாமை நான் பார்க்கல, ஆனால் அவரோட பற்றி நான் படிச்சிருக்கிறேன், அதனால சொல்றேன். புரியுதா இல்லையா? சரி, இந்த ஆயத்தை முடிச்சுட்டு நான் சொல்றேன் அவருடைய சம்பவத்தை. அப்ப நீங்க பாவ மன்னிப்பு தேடுனா முதல்ல என்ன கிடைக்கும்? உங்களுக்கு மழை, டென்ஷன் இல்லாம மழை கிடைக்கும். 2வது உங்களுக்கு காசு பணமும் கிடைக்கும். 3வது குழந்தை குட்டியும் கிடைக்கும். 4வது வயஜஅல் லகும் ஜன்னாத், உங்களுக்கு தோட்டம் தெருவுகளை அல்லாஹ் செழிப்பாக்கி கொடுப்பான். வயஜஅல் லகும் அன்ஹாரா, உங்க ஆறுகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும்.
எப்படி பாருங்க, ஒரு இஸ்திக்ஃபார்ல எவ்வளவு நன்மை இருக்கு. சஹாபாக்களுடைய மாணவர் ஒருத்தர் இமாம் ஹசன் பஸ்ரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய அறிஞர். அவங்களுடைய உபதேச சபைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். பெரிய அறிஞரவங்க மக்கள் வந்து உபதேசங்கள் கேட்டுக்கிட்டு அறிவுரை கேட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு கூட்டம் வர்றாங்க, இமாம் எங்கள் ஊரில் பஞ்சமாக இருக்கு, போய் எல்லாரும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கிறாங்க. ஒருத்தர் வந்து சொன்னார், இமாம் வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, போய் அதிகமாக இஸ்திக்ஃபார் ஓது அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் வந்து, இமாம் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப மனசெல்லாம் கவலையாக இருக்குது, போய் இஸ்திக்ஃபார் ஓதுன்னு சொல்லி கேள்வி கேட்குறவங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. சுற்றி உட்காந்துருக்காங்க பாருங்க மாணவர்கள், அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. என்ன இமாம் சாஹிப், 3 பேரும் 3 பிரச்சனைக்கு வந்தாங்க, 3 பேருக்கு நீங்க என்ன சொல்லி அனுப்புனீங்க? இஸ்திக்ஃபார் ஓதுன்னு சொல்லி அனுப்புறீங்களே, என்ன இமாம் சாஹிப்? நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருவோம், இந்த இமாம் அள்ளி விடுறாரு பத்தியா அப்படின்றோம். கேட்குறாங்க அந்த இமாம்கிட்ட, ஹசன் பஸ்ரிகிட்ட, என்ன நீங்க எங்களுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ஹசன் பஸ்ரி சொல்றாங்க, இது என்ன பெரிய விஷயம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா நூஹுடைய வசனம் அதை உண்மைப்படுத்துகிறதுன்னு சொல்லி இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க. நூஹ் நபி தனது உம்மத்துக்கு சொன்னார்கள், فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا. பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு மழையை இறக்குவான், அல்லாஹ் உங்களுக்கு காசை கொடுப்பான், அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளைய கொடுப்பான், அல்லாஹ் உங்களுக்கு தோட்டத்தை கொடுப்பான், அல்லாஹ் உங்களுக்கு நதிகளை ஓட செய்வான். ரப்பு சொல்றான், அதை தான் சொன்னேன்னு சொல்லி புரிஞ்சுங்களா இல்லையா? அப்ப இஸ்திக்ஃபார் செய்யறதுனால என்ன என்ன எதுவும் கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்குங்க? என்ன கிடைக்கும்? காசு பணம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹு அக்பர். அப்புறம் பாருங்க, அது மட்டுமல்ல, யா ரப் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த இஸ்திக்ஃபார் இருக்கிறதே கவனிங்க, இது ஏன் ரொம்ப முக்கியமானது என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நமக்கு காரணமாக இருக்கிறது. சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் செய்யறதுனால என்ன கிடைக்குது? அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லவ்லா தஸ்தக்ஃபிரூனல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட மாட்டீர்களா? அல்லாஹ்வால் நீங்கள் கருணை காட்டப்படுவீர்கள், அல்லாஹ்வால் நீங்கள் கருணை ரஹ்மத்துக்கு உரியவர்களாக ஆகுவீர்கள். அப்ப தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யறது நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கட்டாயமாக்கி விடுகிறது. அதே போல அடுத்தது என்ன? அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளிலே ஒன்று என்ன? அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அந்த பாவ மன்னிப்பு தேடுதல் நம்மை பாதுகாத்து விடுகிறது. அல்லாஹ் பாதுகாத்து விடுகிறான் அடியானை அவனுடைய தண்டனையிலிருந்து அவன் பாவ மன்னிப்பு தேடுவதால். கவனிங்க, சூரத்துல் அன்ஃபாலுடைய 33வது வசனம் ரொம்ப முக்கியமான செய்தி. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமா கான அல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை தண்டிப்பவனாக இல்லை. அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை தண்டிப்பவனாக இல்லை. இந்த வசனத்தை நல்லா புரியணும். என்ன பிரச்சனை? எப்போது இந்த வசனம் இறங்கியது? மக்காவுல இணை வைப்பவர்கள், முஷ்ரிக், சிலை வணங்கிகள் இருந்தார்கள். அவங்க ஹஜ்ஜுக்கு வருவாங்க. மக்கா வெற்றி கொள்வதற்கு முன்பு ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது அவங்க தல்பியா ஓதுவாங்க. எப்படி ஓதுவாங்க? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் என்று சொல்லிட்டு சும்மா இருக்க மாட்டானுவர். இல்லா ஷரீகன் ஹுவ லக அப்படின்னு உன்னை சேர்த்து சொல்லுவானு. தம்லிகுஹு வமா மலக். நம்ம தர்கால போய் கப்ரு வணங்கிகள் என்ன செய்யறாங்களோ
அதை தான் அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் முஷ்ரிக்குகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதை தான் இந்த காலத்தில் தர்கால செய்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ என்ன செய்வார்கள் அந்த முஷ்ரிக்குகள்? யா அல்லாஹ், உனக்கு இணையே இல்லை, ஆனால் உனக்குன்னு நீ வைத்துக்கொண்ட ஒரு இணையை தவிர அந்த இணைக்கு எதுவும் சொந்தம் இல்லை, அவருக்கு சொந்தமானதுக்கு நீ தான் சொந்தக்காரன். என்ன அர்த்தம்? அவரை நாங்கள் கடவுள்னு நம்பல, அவர் பொருட்டால உன்கிட்ட கேட்குறோம். இன்னைக்கு தர்கால போய் என்ன நடக்குது? அதான நடக்குது. நாங்கள் அவுலியாவை அல்லான்னு சொல்லலை, அவரை ரப்புன்னு சொல்லலை, அவர் தான் எங்களை படைச்சாருன்னு சொல்லலை. இவர்கிட்ட சொல்லிட்டா அல்லாஹ் காரியத்தை நிறைவேற்றிடுவான். இவர்கிட்ட சொல்லிட்டா அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுத்துருவாரு, இவரை திருப்திப்படுத்தினா போதும். அதே கான்செப்ட் தான் மக்காவுடைய சிலை வணங்கிகள்கிட்டையும். சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவனிங்க, இதையும் சொல்லிட்டு எப்படி மக்காவுடைய முஷ்ரிக்குகள் இருக்காங்கல்ல, இவ்வளவு பெரிய நல்ல கவனிங்க, இவ்வளவு பெரிய அக்கிரமமான ஷிர்க்குடைய வார்த்தையை சொல்லிட்டு கடைசியில என்ன செய்வார்களாம்? குஃப்ரானக குஃப்ரானகன்னு சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்களா? குஃப்ரானக குஃப்ரானக, யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சிரு, எங்களை மன்னிச்சிரு. யோசிச்சு பாருங்க, ஒரு முஷ்ரிக்கு ஷிர்க்கு செய்து விட்டு பொதுவா மன்னிப்பு கேட்கறதுனால அவனுடைய ஷிர்க்குனால அல்லாஹ் இறக்க இருந்த தண்டனையவே அல்லாஹ் நீக்கி விடுகிறான் என்று சொன்னால், ஒரு முஃமின் பாவம் செய்துவிட்டு பாவத்தை உணர்ந்து அதை திருத்தி கொண்டு அவன் தௌபா செய்வானேயானால் கண்டிப்பாக அல்லாஹ் அவனுடைய தண்டனையை அவனை விட்டு நீக்கி விடுகின்றான். புரியுதுங்களா? அப்ப இந்த நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறங்கினான். ஏன்னா மூமின்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு, இந்த மக்காவுடைய முஷ்ரிக்குகள் இவ்வளவு அநியாய அக்கிரமம் செய்யறாங்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை அவங்க மேல இறங்க வேண்டாமான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறங்கினா, அவர்கள் பாவ மன்னிப்பு மட்டும் தேடிக்கொண்டிருக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்கள் மீது இறங்கி இருக்கும். அவங்க பாவ மன்னிப்பு தேடுகின்ற காரணத்தினாலதான் அல்லாஹ் அவர்களை தண்டிக்காமல் இருக்கின்றான். அதே போல பாவ மன்னிப்பு தேடுறதுனால, இஸ்திக்ஃபார் செய்யறதுனால அல்லாஹு தஆலா நமக்கு பிற சமுதாயத்தின் மீது ஆதிக்கத்தையும் வீரத்தையும் பலத்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். அது சம்பந்தமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். கவனிங்க, சூரா ஹூதுடைய 4வது வசனம். எல்லா நபிமார்களும் தங்களுடைய உம்மத்துக்கு இதை சொல்லியிருக்கின்றார்கள். வ அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் ثم توبوا إليه يمتعكم متاعا حسنا إلى أجل مسمى ويؤتي كل ذي فضل فضله. மூமின்களே, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் உங்களது ரப்பிடத்திலே, அவன் பக்கம் திரும்பி விடுங்கள். இந்த உலகத்திலே அவன் வசதியான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பான், அழகிய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பான். அதாவது பிற மக்களை விட உங்களை அல்லாஹு தஆலா நல்ல முறையில் வாழ வைத்திருப்பான். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா சிறப்புடையவர்களுக்கு அவனுடைய சிறப்பை உயர்வாக கொடுத்து கொண்டே இருப்பான். சரியா? அப்ப இந்த மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள் ஏராளம் இருக்கின்றன. அந்த வசனங்கள் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுறதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது? அல்லாஹு தஆலா நமக்கு வலிமை ஆற்றலை கொடுக்கின்றான். பிற மக்களை விட உயர்ந்த வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா தருகின்றான். அதே போல இஸ்திக்ஃபார் செய்வது, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய குற்றங்களுக்காக தவறுகளுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பது, இது நபிமார்களுடைய வழிமுறையாக இருந்தது. நபிமார்கள் ரசூல்மார்கள் நான் ஸ்டாப் என்ன செய்து கொண்டே இருப்பார்கள்? சொல்லுங்க, தௌபா இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பார்கள். நீங்க பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய துவா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுற ஒரு துவாவே என்ன துவா தான்? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துவா சூரா நூஹ்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ரொம்ப அற்புதமான துவா. ரப்பிக்ஃபிர் லி வ லிவாலிதைய வ லிமன் தഖல பைத்திய முஃமினன் வ லில் முஃமினீன வல் முஃமினாத் வ லா தஸிதில் ஸாலிமீன இல்லா தபாரா. யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, என் பெற்றோரை மன்னித்து விடு, யாரெல்லாம் என் வீட்டுக்குள் மூமினாக நுழைந்து விட்டார்களோ அவர்களை மன்னித்து விடு, மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் மன்னித்து விடு அல்லாஹ்.
எல்லா நபிமார்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய துஆ அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ரப்பி இன்னி ظلمت نفسي فاغفر لي, என் இறைவா நான் தப்பு செய்து விட்டேன் என்னை மன்னிப்பாயாக. அல்லாஹ் சொல்கிறான் ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். அதே போல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பிறகு எல்லா நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அவர்களுடைய முக்கியமான ஒரு செய்தியாக அமலாக எதை சொல்லி காட்டுகிறான்? இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவது. சரி, இதுல கடைசியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவ்வளவு ஹதீஸுடைய செய்திகள் நமக்கு இருக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவ மன்னிப்பு தேடுவதற்கு, இஸ்திக்ஃபார் செய்வதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று கவனிங்க. அல்லாஹும்ம யஸ்ஸிர். சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பிலே வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு லயகானு அலா கல்பி வ இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரத்தின். எனது உள்ளத்திலும் அழுக்குகள் படிகின்றன, எனது உள்ளத்திலும் மறதி, தூசி, அந்த அழுக்குனா என்ன? மறதி. எனது உள்ளத்திலும் மறதிகள் ஏற்படுகின்றன. நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? என்னுடைய உள்ளத்திலும் அழுக்குகள் படிகிறது, நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். யா அர்ஹமர் ரஹீமீன். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. சரிங்களா? இப்ப பாருங்க, அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல கவனிங்க, இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுறதனுடைய சிறப்புகளை ஹதீஸ்ல என்னென்ன வந்திருக்குன்னு சில முக்கியமான ஹதீஸ்களை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அக்ஸர மினல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ மின் குல்லி ضيقின் மக்ரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். சுனன் இப்னு மாஜாவுடைய ஹதீஸ். சரியா? ரொம்ப அற்புதமான ஹதீஸு. கேளுங்க, அமல் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சந்திப்பு கிடைச்சா இந்த ஹதீஸ்னால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவப்பட்ட அனுபவத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில எங்களுக்கு எங்க உஸ்தாது சொல்லி கொடுத்த காலத்திலிருந்து இந்த ஹதீஸை நான் ஃபாலோ பண்றேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எனக்கு எப்பெல்லாம் மன நெருக்கடி வருதோ, எப்பெல்லாம் எனக்கு சொல்ல முடியாத, தாங்க முடியாத மன கஷ்டம் வருதோ, இந்த ஹதீஸ் ஞாபகம் வந்துடும். சுப்ஹானல்லாஹ். ஹதீஸ் என்ன சொல்லுது கொஞ்சம் கவனிங்க. யார் ஒருவர், நல்லா கவனிங்க, யார் ஒருவர் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ, மன் அக்ஸர மினல் இஸ்திக்ஃபார், யார் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ, புரியுதா? அவருக்கு என்ன ஃபாயிதா கிடைக்கும்? நல்லா கவனிங்க. ஜஅலல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவருடைய மன துக்கத்தை அல்லாஹ் போக்கி விடுகின்றான். உங்க மன கவலை இருக்கா இல்லையா? அல்லாஹ் அக்பர். சில பேருக்கு தாய் தந்தை இறந்ததுனால மனக்கவலையில் இருப்பாங்க. சில பேருக்கு மனைவி இறந்ததுனால மனக்கவலையில் இருப்பாங்க. சில பேருக்கு பிள்ளைகள் இறந்ததுனால கவலையில் இருப்பாங்க. சில பேருக்கு வேலை போனதுனால கவலையில் இருப்பாங்க. சில பேருக்கு ஏதாவது நோய் நொடி குடும்பத்தார்களுக்கு ஏற்பட்டதுனால அந்த மன நெருக்கடியில் இருக்கும். சில பேருக்கு வியாபாரத்தில் ஏமாற்றப்பட்டதுனால, நண்பர்களால் ஏமாற்றப்பட்டதுனால, ஏதாச்சும் ஒரு காரணத்தினால ஹம்மு, புரியுதா இல்லையா? கண்டிப்பா இருக்கும். இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களின் மன துக்கத்தை போக்கி விடுவான். ஒன்று. இரண்டாவது, வமின் குல்லி ضيقின் மக்ரஜா, நீங்க எந்த நெருக்கடியில சிக்கிக்கிட்டு, பிரச்சனையில மாட்டிக்கிட்டு, ஆஹா நல்லா சிக்கிக்கிட்டோம், வெளியேறவே முடியாது, மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறீங்களோ, அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறுவதற்குண்டான வழியை உருவாக்கி கொடுப்பான். அல்லாஹு அக்பர். வமின் குல்லி ضيقின் மக்ரஜா, உங்களது நெருக்கடியிலிருந்து வெளியேறுவதற்குண்டான வழியை ஏற்படுத்தி கொடுப்பான். மூணாவது, வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு ரிஸ்கை கொடுப்பார். அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு ரிஸ்கை கொடுப்பார். அல்லாஹு அக்பர். கண்டிப்பா நீங்க அனுபவிச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு பாருங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பொய்ப்பித்து விடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ட்ரீட்மெண்ட் ஒருபோதும் பொய்யாகவே ஆகாது. அந்த யக்கீனோட செய்யும்.
யார் மன் அக்ஸர மினல் இஸ்திக்பார், யார் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவருடைய துக்கத்திலிருந்து அவருக்கு விடுதலையை அல்லாஹு தஆலா கொடுப்பான். வ மின் குல்லி ضيقின் மக்ரஜா, அவருடைய நெருக்கடியிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றுவான். வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் அறியாத புறத்திலிருந்து அவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். நிறைய பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுவாங்க. வேலை தேடுங்க, முயற்சி பண்ணுங்க, ஹலாலான வழியில தேடுங்க, முயற்சி பண்ணுங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சு அதாவது நட்புல உள்ள எவ்வளவு வாலிபர்கள் சுப்ஹானல்லாஹ், ரெண்டு மாதிரி கூட்டம். ஒரு கூட்டம் வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சாதான் வாழ்க்கைன்னு சொல்லி தொழுகையெல்லாம் விட்டுட்டு வேலை தேடுவான். அல்லாஹ்வை மறந்துட்டு வேலையை தேடுவான், தேடிக்கிட்டே இருப்பான். கிடைச்ச வேலையில திருப்தியும் இருக்காது, கிடைச்ச வேலையில அப்படியே கிடைச்சாலும் திருப்தியே இருக்காது. இன்னொருத்தன் அல்லாஹ்வை இபாதத்து செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபாரை செஞ்சுக்கிட்டு ஈமானோட வேலையை தேடுவான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு லேசான வேலையை கொடுக்கிறது மட்டுமல்ல, கொடுத்த வேலையை அல்லாஹ் பரக்கத்தையும் கண்ணியத்தையும் சேர்த்து கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. புரியுதுங்களா இல்லையா? அப்ப நம்ம தீனை இன்னும் அனுபவப்படுத்தி பார்க்கல. தீனை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவப்படுத்தி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த யக்கீன் வரும். புரியுதுங்களா? கவனிங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மாஜாவுடைய அறிவிப்பு கவனிங்க, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரா, நாளைக்கு மறுமையில நம்முடைய அமல்கள் ஏடுகள் விரிக்கப்படும். நாளைக்கு மறுமையில நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னாடி எழுந்திருக்கும் பொழுது நம்முடைய எழுதப்பட்ட ஏடுகள் இருக்குல்ல, கழுத்துல மாட்டி இருக்கு. இப்ப وَكُلَّ إِنسَانٍ أَلْزَمْنَاهُ طَائِرَهُ فِي عُنُقِهِ وَنُخْرِجُ لَهُ يَوْمَ الْقِيَامَةِ كِتَابًا يَلْقَاهُ مَنْشُورًا. மலக்கு நம்ம கழுத்துல மாட்டி இருக்கிற புக்கில் எழுதிக்கிட்டே இருக்கார், ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், டேட்டா என்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். வலது பக்கம் உள்ளவர் நல்லதா என்ட்ரி பண்றாரு, இடது பக்கத்தில் உள்ளவர் கெட்டதெல்லாம் கிளீனா என்ட்ரி பண்றார். எப்படி? செகண்ட் கணக்கில் என்ட்ரி பண்றார். நாளைக்கு மறுமையில வந்தவுடனே அந்த சிப்பை எடுத்து அல்லாஹ் தஆலா புக்காக்கி பிரிச்சு தரக்குள்ள படுறான், வாசிச்சு படுறான்றோம். நேரம் படி 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 படி, இந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த இடத்தில் இப்போது இதை செய்து எல்லாம் யா அல்லாஹ் மாட்டிக்கிட்டே. அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தனது அந்த ஏடுகளை படிக்கும் பொழுது இஸ்திக்ஃபார் அதிகமாக அவருக்கு இருந்ததோ அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கம். தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரா. அப்ப நிற்கும் போது, உட்கார்ந்து இருக்கும் போது, பயணத்தில் போகும்போது, யாரிடத்திலேயாவது பேசிக்கிட்டு இருக்கிறோம், அந்த பேச்சுக்கு இடையில இப்படியாக நாம் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதனுடைய பலன் என்ன? நாளைக்கு மறுமையில பிரிச்சு பார்க்கும் பொழுது இஸ்திக்ஃபார் இருக்குமேனால் அவருக்கு நற்செய்தி தான். அல்லாஹு அக்பர். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஅஜமுல் அவ்ஸத்துடைய அறிவிப்பு, மன் அஹப்ப அன் தசுர்ரஹு ஸஹீஃபதுஹு ஃபல்யுக்ஸிர் ஃபீஹா மினல் இஸ்திக்ஃபார். யாருக்கு நாளை மறுமையில் தன்னுடைய ஏடுகளை படிக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தட்டும். அடுத்து ஒரு முக்கியமான ஹதீஸ். இந்த ஹதீஸை தான் நான் ஆரம்பத்தில் சொல்லணும்னு இருந்தேன். ரொம்ப சிறப்பான ஹதீஸ், ஞாபகம் வச்சுங்க. திருமதியில வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் பேசுறான், நம்ம இடத்துல பேசுறான், ரப்பு பேசுறான். قال الله تبارك وتعالى يا ابن آدم إنك ما دعوتني ورجوتني غفرت لك على ما كان فيك ولا أبالي. ஆதமுடைய மகனே, பார், நீ என்கிட்ட துஆ கேட்டுக்கிட்டே இரு, என்னை நம்பிக்கொண்டே இரு, கவலையப்படாத, உன்னிடத்துல என்ன பாவம் இருந்தாலும் நான் மன்னித்து விடுவேன். அல்லாஹ், எனது அடியானே, ஆதமுடைய மகனே, நீ என்னிடத்துல துஆ கேட்டுக்கொண்டே இரு, என்னை நம்பிக்கொண்டே இரு, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாவங்களையும் நான் மன்னித்து விடுவேன். யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது. முடியுமா? யாராவது தடுக்க முடியுமா? அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இப்ன ஆதம் லவ் பலகத் ذنوبك عنان السماء ثم استغفرتني فغفرت لك. ஆதமுடைய மகனே, வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு நீ பாவம் செய்தாலும் நீ என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் உனது பாவங்களை மன்னித்து விடுவேன். நான் அதை பொருட்படுத்தவே மாட்டேன், என்னை யாரும் கேட்க முடியாது.
ابن آدم لو أتيتني بقراب الأرض خطايا ثم لقيتني لا تشرك بي شيئا لأتيتك بقرابها مغفرة. ஆதமுடைய மகனே, இந்த பூமியை நிரம்ப பூமி ஃபுல்லா பாவம் செஞ்சுட்டேன்னு வச்சுக்க. உன் பாவத்தை இந்த பூமியில நிரப்புனா கடல் தர தண்ணி எல்லாம் நம்பிடுது. அந்த அளவுக்கு நீ பாவம் செய்து விட்டாலும் நீ நாளை வரும் பொழுது ஷிர்க் செய்யாமல் வந்தால் உனது பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து விடுவேன். எவ்வளவு பெரிய நற்செய்தி பாருங்க. கவனிங்க, இன்னொரு ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸை உங்களுக்கு சொல்றேன், அதை ஒழுங்கா எப்படி புரியணுங்கிறதையும் சொல்றேன். முஸ்லிமுடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ்? ஹதீஸ் குதுசி. அல்லாஹ் சொல்கிறான், அذنب عبد ذنبا فقال اللهم اغفر لي ذنبي. அல்லாஹ் சொல்றான் மலக்குகள்கிட்ட, என் அடியான் ஒருவன் தப்பு செய்து விட்டான், ஆனா உடனே யா அல்லாஹ் எனது பாவத்தை மன்னித்து விடு என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ் சொல்றான், فقال تبارك وتعالى أذنب عبدي ذنبا فعلم أن له ربا يغفر الذنب ويأخذ بالذنب. அப்ப ரப்ப அதுக்கு பதில் சொல்றான், இந்த அடியான் தப்பு பண்ணிட்டான், ஆனா அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஒரு ரப்பு இருக்கிறான், பாவத்துக்காக தண்டிப்பான், பாவ மன்னிப்பு கேட்டா பாவத்தை மன்னிப்பான் என்று அவன் தெரிஞ்சிருக்கிறான். அதனால பாவ மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பிறகு ثم عاد فأذنب فقال أي رب اغفر لي ذنبي. திரும்பவும் அந்த அடியான் தப்பு செஞ்சிடறான். திரும்பவும் அதே போல யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொல்கிறான். இப்போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், அபுதி அذنب ذنبا, எனது இன்ன அடியான் தப்பு செய்து விட்டான். فعلم أن له ربا يغفر الذنب ويأخذ بالذنب. இன்ன அடியான் தப்பு செய்து விட்டான், அவனுக்கு தெரியும் ரப்பு ஒருவன் இருக்கிறான், மன்னிப்பான் தண்டிப்பான் என்று அவன் மன்னிப்பு கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லி. புரியுதா? எத்தனை தடவை ஆயிடுச்சு? 2 தடவை. பாருங்க அடுத்து, ثم عاد فأذنب. திரும்பவும் அடியான் அதே போல செய்து விட்டான், தப்பு செஞ்சுட்டான், திரும்பவும் தப்புக்கு போயிட்டான். திரும்பவும் فقال أي رب اغفر لي ذنبي, என் இறைவா என்னை மன்னித்து விடு என்று சொல்கிறான். فقال تبارك وتعالى, رب சொல்கிறான், أذنب عبدي ذنبا فعلم أن له ربا يغفر الذنب ويأخذ بالذنب. எனது இன்ன அடியான் தப்பு செய்தான், அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஒரு ரப்பு இருக்கிறான், பாவங்களை மன்னிப்பான், பாவங்களுக்காக தண்டிப்பான் என்று. அதனால அவன் பாவ மன்னிப்பு கேட்டுட்டா நான் அவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்றது மட்டுமல்ல, அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், டேய் வஅமல் மா ஷி'த ஃபகத் கஃபர்து லக, இனி நீ என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லடா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா அப்படின்றான். புரியுதுங்களா தம்பி? அப்ப இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்ன? அப்ப 3வது தடவை தௌபா கேட்டதுக்கு பிறகு அப்படியா? என்னங்க அர்த்தம்? ஃபர்ஸ்ட் தடவை தப்பு செஞ்சான், மன்னிப்பு கேட்டான், அல்லாஹ் மன்னிச்சிட்டேன்டான். அப்ப 2வது தடவையும் தப்பு செஞ்சான், சொல்லுங்க, திரும்பவும் மன்னிப்பு கேட்டான், அல்லாஹ் மன்னிச்சிட்டான். 3வது தடவையும் தப்பு செஞ்சான், மன்னிப்பு கேட்டான், அல்லாஹ் என்ன சொல்றான், டே மன்னிச்சது மட்டும் இல்லடா, இனிமே நீ என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவேண்டா அப்படின்னா. இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹு தஆலா அந்த அடியான் மேல எவ்வளவு முஹப்பத்தை பொழிந்து விடுகிறான் என்றால் அவனுடைய உள்ள அப்படியே உருகிடுது. இனி அந்த பாவத்தின் பக்கம் அவனுக்கு விருப்பமே இல்லாம போயிடுது. 3 தடவை செஞ்சுட்டான்ல, இப்படி நம்ம செஞ்சிட்டோம் என்று சொல்லி அந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாக அவன் விலகி விடுவான் என்ற கேரண்டி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. இப்ப சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னா, பத்ர் சஹாபாக்களுக்கு நீங்க எதை வேணாலும் செஞ்சுக்கங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னா. அப்ப அதுக்கு பிறகு சஹாபாக்கள் பாவம் செஞ்சாங்களா? அந்த வார்த்தை என்னன்னு சொன்னா, அந்த பாவத்தின் மீது உண்டான ஈர்ப்பை உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடுகிறது. இனி அவங்களுக்கு பாவத்தின் பக்கம் அந்த நாட்டம் இருக்காது. எப்படி முன்னாடி இருந்துச்சோ, ஆசை இருந்துச்சோ, அந்த மாதிரியான ஆசை இருக்காது. அப்ப தௌபா அதிகமா செய்ய செய்ய கண்டிப்பா ஒரு நேரத்தில் அடியான் பாவத்தை விட்டு விலகி அவன் சுத்தம் அடைவான். புரியுதுங்களா இல்லையா? 1. 2வது என்னன்னு சொன்னா, பாருங்க,
இப்போ உங்களுக்கு ஒரு மேனேஜர்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு கடையை கொடுத்து இந்த கடையை பார்த்துக்கப்பா, உன் கடை தான்ப்பா, நீ உனக்கு தான்ப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளோ சம்பளம்ப்பா, நல்ல பறக்கத்தா சம்பளம், உனக்கு என்னென்ன போனஸ் அதுக்குது எல்லாம். இப்போ இவ்வளவுலாம் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு, உன்னை நம்பி கொடுத்ததுக்கு பிறகு அந்த கடையில் ஏதாவது தப்பு செய்ய உங்களுக்கு மனசு வருமா சொல்லுங்க? கேட்டதெல்லாம் கொடுத்துட்றாரு, அதுக்கு மேலேயும் கொடுக்குறாரு. அப்போ அந்த கடையில் திருடணும் தப்பு செய்யணும் மனசு வருமா சொல்லுங்க ஒருத்தனுக்கு? சுப்ஹானல்லாஹ். அப்ப ஒரு சாதாரண துன்யாலேயே இப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நேசத்தை கொடுத்து, அடியான உனக்கு நான் எல்லாமே பரக்கத் செஞ்சுட்டேன், உன்னை நான் மன்னிச்சிட்டேன், நீ தப்பு செய்யறதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பாசக்கார அடியானுக்கு அந்த சொல்லும் பொழுது அல்லாஹ் மேல அவனுக்கு வெக்க வந்துச்சா, இப்படிப்பட்ட ரப்புக்கு நான் பாவம் செய்யலாமா, தப்பு செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் வருமா? அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டான், நான் எது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு திமிரு வருமா? அவன் உண்மையில் அல்லாஹுடைய பாசத்தை உணர்ந்தவனாக இருந்தால் அவனுக்கு என்ன வரும்? பணிவும் பயமும் வரும், அடக்கம் வருமே தவிர என்ன வராது? திமிரும் பெருமையும் வராது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிறைய பாவ மன்னிப்புக்குரிய வழிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்றது, இஸ்திக்ஃபார் கேட்கறது. அதே போல ஒரு பிரபலமான துவா இருக்கு பாருங்க, சய்யிதுல் இஸ்திக்ஃபார். என்ன துவா? சய்யிதுல் இஸ்திக்ஃபார். அந்த துவாவை அதிகமாக ஓதணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி ஓதுறது. அதே போல ஒவ்வொரு அமலை செய்யும் பொழுதும் பாவ மன்னிப்புடைய அந்த நீயத்தோட செய்யறது. ஒரு மூமின் ஒது செய்தாலும் அவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். எது செய்தா? ஒது செய்தா பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஒரு நோன்பு வைத்தா பாவங்கள் மன்னிக்கப்படுது. 2 ரக்காத்து தொழுதா பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஏதாவது தர்மம் செய்தா பாவங்கள் மன்னிக்கப்படுது. அல்லாஹு தஆலா இந்த பாவ மன்னிப்புடைய வழிகள், வாசல்கள் இருக்கின்றனவே, அதை ரொம்ப விசாலமா வச்சிருக்கிறான். எந்த ஒரு நன்மையை செய்தாலும் யா அல்லாஹ் இதை கொண்டு உன்னுடைய மன்னிப்பை ஆதரவு வைக்கிறேன் என்று ஒரு அடியான் செய்வானே ஆனால் கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அந்த நன்மையின் பொருட்டால் அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். இஸ்திக்ஃபாருடைய வாசகங்கள் நிறைய இருக்கு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுறது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி தம்பின் வ ஹத்தியத்தின் வ அதூபு இலைஹி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر نفسي اعوذ بك من شر اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت وابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. அதே போல ரப்பிக்ஃபிர்லி ஓதுறது. இந்த மாதிரி எந்த வார்த்தைகளை கொண்டு வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்துல நாம் இஸ்திக்ஃபார் தேடலாம். அது போக ஒவ்வொரு அமல்களை செய்யும் பொழுதும் அல்லாஹ்விடத்துல நாம் பாவ மன்னிப்பு தேடியவர்களாக, பாவ மன்னிப்பை ஆதரவு வைத்தவர்களாக நாம் செய்ய வேண்டும். சரி, இப்ப இன்ஷா அல்லாஹ் கடைசியா இந்த இஸ்திக்ஃபார்னால இதுவரை நம்ம என்னென்ன நன்மைகள், என்னென்ன அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு நற்பாக்கியங்கள் கிடைக்கும் என்று பார்த்தோமோ அதை சுருக்கமா பார்த்து இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். முதலாவது, எல்லாத்தையும் கலந்து இஸ்திக்ஃபார் செய்யறதுனால அல்லாஹ் தஆலா நமக்கு வானத்திலிருந்து ரஹ்மத்துடைய மழையை கொடுக்கின்றான். அல்லாஹ் தோட்டம் துறவுகளை நமக்கு வழங்குகிறான். நம்முடைய நதிகள், ஆறுகள் அல்லாஹ் தண்ணீரை ஓட வைக்கின்றான். அதே போல இஸ்திக்ஃபார் செய்யறதுனால அல்லாஹ் தஆலா நமக்கு குழந்தை பாக்கியங்களை தருகிறான். நம்முடைய ரிஸ்க்ல அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறான். நம்முடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்கிறான். அதே போல இஸ்திக்ஃபார் செய்யறதுனால நம்முடைய வணக்க வழிபாடுகள் லேசாக்கப்படுகின்றன. இஸ்திக்ஃபார் செய்யறதுனால அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில இருக்கக்கூடிய தூரங்கள் குறைந்து அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையில முஹப்பத், அன்பு அதிகமாகிறது. யார் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றார்களோ துன்யா அவர்களுடைய பார்வையிலே தரம் தாழ்ந்து விடுகிறது, ஆகிரத்துடைய மகத்துவம் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகின்றது. யார் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறார்களோ ஷைத்தான்கள் அவர்களை விட்டு தூரமாகி விடுகின்றார்கள். யார் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றார்களோ ஈமானுடைய சுவை அவர்களுக்கு தெரிய வருகிறது, அல்லாஹ்வுடைய முஹப்பத்து கிடைக்கின்றது, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கிறது, அவர்களுடைய கவலைகள், துக்கங்கள் போக்கப்பட்டு அவருடைய வாழ்வாதாரம் அவருக்கு இலகுவாக்கப்படுகின்றது. யார் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவனுடைய மகிழ்ச்சியை கொண்டு, அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அவர்களை எப்போதும் முன்னோக்கியவனாக இருக்கின்றான். அதே போல நாளைக்கு மறுமையில யார் இஸ்திக்ஃபார் செய்தவர்களாக வருகிறார்களோ மலக்குகள் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுகின்றார்கள்.
அதே போல நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலிலே பாக்கியம் பெறுகின்றார்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் தேடக்கூடியவர்கள். அதே போல நாளைக்கு மறுமையில வலது பக்கம் செல்லக்கூடியவர்களிலே அல்லாஹ்வுடைய அந்த இஸ்திக்ஃபாரை அதிகம் செய்தவர்கள் அந்த பாக்கியத்தை பெறுகின்றார்கள். அதுபோன்று மலக்குகளுடைய துஆ அவருக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஸோ இப்படியாக சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த பாவ மன்னிப்பை தேடுவதால் இவ்வளவு பெரிய நன்மைகளை நாம் அடைந்து கொள்கிறோம். புரியுதுங்களா? அதனால அல்ஹம்துலில்லாஹ் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்திக்ஃபார் தேடுறத ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். சில பேர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நம்ம குறிப்பிட்டு ஒரு பெரும்பாவத்தை செஞ்சாதான் இஸ்திக்ஃபார் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப பேருக்கு இருக்கு. அப்படி கிடையாது. அது கண்டிப்பா ஒரு பெரும்பாவத்தை அடியான் செய்து விட்டால் தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும் என்பது அது தனி சட்டம். அது போக எப்போதுமே அடியான் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தனி சட்டம். சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பாதுகாக்கணும், நபிமார்கள் பெரும்பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செய்தார்களா இல்லையா? செய்தார்கள். ஏன் இஸ்திக்ஃபார் செய்கிறோம்? இஸ்திக்ஃபார் செய்வதற்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கின்றன. வெறும் பாவம் செய்தால்தான் இஸ்திக்ஃபார் என்பது கிடையாது. அதனால இஸ்திக்ஃபாரை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. குறிப்பா இந்த இஸ்திக்ஃபார் செய்யறதுனால அடியான் அடுத்து பாவங்கள் செய்வதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறான். இது இஸ்திக்ஃபாருடைய மிகப்பெரிய ஃபாய்தா. எப்ப அடியான் இஸ்திக்ஃபார் செய்யாம மறதியா இருக்கிறானோ அப்ப ஷைத்தான் அவனை சீக்கிரமா நஃப்ஸுடைய ஊசலாட்டங்களில், இச்சையின் ஊசலாட்டங்களிலே அவனை சிக்க வைத்து விடுவான். யார் அதிகமா இஸ்திக்ஃபார் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஷைத்தான் அவ்வளவு சீக்கிரமாக விளையாட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கும் இடையில அந்த கனெக்ஷன் பலமா பரிசுத்தமா இருக்கும். அல்லாஹ்வுடைய நேரடி பாதுகாப்புல அவங்க இருப்பாங்க. அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். இஸ்திக்ஃபாரை எப்போது அடியான் மறக்கின்றானோ அப்ப அவன் ஷைத்தானுடைய வலையிலே விழுந்து விடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்து துன்யாவுடைய விஷயங்களை நம்ம பார்க்கவே செஞ்சோம். என்ன, கவலைகளுக்கு மருந்து இருக்கிறது, வாழ்வாதார நெருக்கடிக்கு அதிலே நமக்கு தீர்வு இருக்கிறது, நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது, அது போக சொர்க்கம் இருக்கவே இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சிறப்புடைய இஸ்திக்ஃபாரை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த நசீபை தந்தருள்வானாக. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிழை பொறுப்பு தேடுவதற்கு, பாவ மன்னிப்பு தேடுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹ்வை மறந்தவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அவனை எப்போதும் நினைக்கக்கூடிய நற்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய பாவங்களையும், நம்முடைய பெற்றோருடைய பாவங்களையும், நம்முடைய குடும்பத்தார் மனைவி மக்களுடைய பாவங்களையும், நம்முடைய சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா சொர்க்கவாசியாக ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.